அன்றாட வாழ்வாதாரம் என்று கேள்விக்குறியா இருக்கின்ற மக்களை நம்ம தமிழக மக்களின் இந்த சூழல் இருக்கக்கூடிய நிலைமையில இன்று கேஸ் விலை ஏற்றம் மக்களுக்கு மிகவும் இக்கட்டான நிலைமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று சிலிண்டருக்கு 100 ரூபாய் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கடந்த தேர்தல் போது இன்று ஆளும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி மூலமாக இந்த ஆட்சிக்காக இருக்கிறாங்க. அந்த எந்த ஒரு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 100 ரூபாய் மானியம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நிறைவேற்ற அவங்களுக்கு எந்த ஒரு இன்னைக்கு எந்த ஒரு தீர்மானமும் கொண்டு கூட வர கிடையாது. இது மக்களுக்கு எதிரான ஒரு போக்காக இன்று மத்திய அரசு மாநில அரசு அவங்க ஒரு விஷயம் தான் ஒற்றுமையா இருக்காங்க. மக்களை வஞ்சிக்கிறதும் மக்களுக்கு தேவைகளை தெரியாம இன்னைக்கு அரசோட வருவாயை பெருக்க வேண்டியது அரசு கடமைதான். ஆனா அதற்கு அறிவு சார்ந்த திட்டங்களை எதுவுமே செயல்படுத்தாமல மக்களை வஞ்சிக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதார கேள்விக்குறியாக்கக்கூடிய பல திட்டங்களை மட்டுமே செயல்படுத்தி மக்களின் வாழ்வாதார கேள்விக்குறியாக்கின்ற இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கண்டித்து இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மட்டுமல்ல மக்களுக்கு எதிராக இன்று மத்திய அரசு மாநில அரசு இன்னைக்கு பேரளவு அவங்க எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டாங்க கூட திரைமறையில் அவங்க ஒன்றாக இணைந்து செயல்படுறது மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட போக்குல இருக்குது. இதுக்குண்டான பெரிய ஒரு எதிர்ப்புகளும் எந்த ஒரு முன்னெடுப்பும் இன்னைக்கு மாநில அரசு எடுக்கவே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல குரலை கொடுத்திருக்கு. மக்களுக்கான குரல் முதல்ல தமிழக வெற்றி கழகம் இதை சொல்லிக்கிற பெருமைப்பட்டு இது மட்டுமல்ல ஒவ்வொரு தருணத்திலும் மக்களுக்கான ஒவ்வொரு தவறான விஷயங்கள் மத்திய அரசு மாநில அரசு எந்த ஒரு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் மக்களுக்காக குரல் கூடக்கூடிய முதல் குரல் தமிழக வெற்றி கழக குரலாக இருக்கும்னு தெரிவித்துக் கொள்கின்றேன்.